சாப்பிட்டு பார்த்துட்டு இன்னையா நீ எங்களை கொல்ல பார்க்குறியா ஸ்பைசி பார்க்குறாங்க அதிகமாகவே போட்டுட்டோம் போல நம்ம பையன் கதற போகிறான் முகில் பாஸ்தா ரெடி ஃபயரு தான சாப்பிட்டே இருக்கும் பாரின்ற ஊரில் இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் சைனாக்காரன் பாஸ்தா பண்ணால் எப்படி இருக்கும் எடிட்டிங்கா பண்ணிட்டீங்க அப்படியே கொஞ்சம் ஸ்பெகடி பண்ணி தரலாம்ல சாப்பிட்றீங்களா தூங்குறீங்களா நான் ஸ்பெகடி பண்ணி தாங்க அவனை விடக்கூடாது இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது டேய் எனக்கு ஸ்பெகட்டி தானே வேணும் வேற லெவலில் ஸ்பெகட்டி பண்ணி தரேன்டா இந்த பாஸ்தா எப்படின்னா இருக்கிற பாஸ்தா டெக்னிக்ஸ் எல்லாத்தையும் உடைக்கிற மாதிரி ஒரு சைனாக்காரன் பாஸ்தா பண்ணால் எப்படி இருக்கும் அப்படி இருக்குங்க பாரின்ற ஊரில் இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் அங்கே தான் 60s 70s உருவாச்சு இந்த பாஸ்தா உருவானதுக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரிஸ் இருக்குது அதில் ஒரு ஸ்டோரியை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு 3 பல்லு பூண்டை இந்த மாதிரி ஃபைன் சாப் பண்ணி வச்சுக்கலாங்க இட்டாலிக்காரங்க 2 வரமிளகாய் எடுத்து நறுக்கி வச்சுக்க சொல்கிறாங்க நம்ம ஊருக்கு 6 போட்டால் தான் சரியாக இருக்கும் நம்ம பையன் கதற போகிறான் ஆப்பிள் தக்காளியை இந்த மாதிரி வெட்டி நல்லா அரைச்சி வச்சுக்கலாங்க நம்ம ஆப்பிள் தக்காளி ஏன் யூஸ் பண்ணுறோன்னா நாட்டு தக்காளியை விட கொஞ்சம் புளிப்பு கம்மிங்க இட்டாலியில் யூஸ் பண்ணுற தக்காளியெல்லாம் நல்லா இனிப்பாக இருக்கும் நம்ம ஊரில் இதுதான் அதுக்கு க்ளோஸாக இருக்கிற தக்காளி இந்த மாதிரி பக்குவத்துக்கு அரைக்கணுங்க இந்த மாதிரி அகலமான ஒரு பேனோ இல்லை அகலமான வரைச்சட்டியோ ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஏன்னா இந்த பாஸ்தா அடி பிடிக்கணும் ஆனால் பிடிக்கக்கூடாது சைனீஸ் கடையில் பார்த்தீங்கன்னா நல்லா புகை போகிற அளவுக்கு போட்டு வணக்குவாங்கல்ல அந்த மெத்தடு தாங்க நம்ம வீட்டிலே பண்ண போகிறோம் அதுக்கு நல்லா திக் பாட்டமாக அகலமாக இருக்கிற ஒரு பாத்திரம் கண்டிப்பாக வேணுங்க ஜுக்கினி வீடியோ பாஸ்தாவில் சொன்ன மாதிரி கேரளாவுக்கு எப்படி தேங்காய் எண்ணெயும் அதே மாதிரி இட்டாலிக்கு ஆலிவ் ஆயிலுங்க இது பண்ணுறக்கு ஆலிவ் ஆயில் தான் ஊற்றணுன்ட்டு இல்லைங்க நம்ம ரிஃபைன் ஆயிலோ இல்லை வேறு கடலெண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் பட் ஆலிவ் ஆயில் ஊற்றினோம்னா ட்ரெடிஷ்னல் ஃப்ளேவர்ஸ் வரும் ஆயில் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருந்த பூண்டு வரமிளகாவை போட்டு வணக்கிக்கலாம் பூண்டு வரமிளகாய் இந்த மாதிரி வணங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளியை டைரெக்டாக ஃபில்டர் பண்ணி ஊற்றிடலாங்க இந்த மாதிரி ஜூஸ் ஸ்ட்ரெயினர் வச்சு இப்போ அந்த விதையும் தோல் இங்கே மிஞ்சி தக்காளி சாறு மட்டும் நல்லா கீழே இறங்கிடும் இந்த தக்காளியை ஊற்றுனதுக்கப்புறம் உடனே கொஞ்சம் உப்பு போட்டுடலாங்க இப்போ தக்காளி சாறு நல்லா கொதிக்க விட்டு வேகட்டும் அந்த பச்சை வாசலாம் போகிற வரைக்கும் கொஞ்ச நேரம் மூடி அப்பப்போ கிளறி வேக வச்சு எடுத்துடலாங்க தக்காளி சாஸ் நல்லா வெந்ததுக்கப்புறம் 3ல் 2 பங்கை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க மிச்சம் ஒரு பங்கில் இந்த பேன்லேயே வச்சு ஒரு கரண்டி சுடுதண்ணியை ஊற்றி நம்ம ஸ்பெகட்டியை அப்படியே போட்டுடலாம் வைக்க முடியலன்னா 2ஆக உடச்சும் கூட நீங்கள் போடலாங்க முக்கியமான விஷயம் என்னென்னா பாத்திரம் ஃபுல்லாக பரவலாக ஸ்பெகட்டி இருக்கணும் ஒரு லேயர் அதுக்கு மேலே ஒரு லேயர் அவ்வளோதான் 2-3 அடுக்கு மேலே வந்தால் நமக்கு வேணுங்கிற டேஸ்ட்டு வராதுங்க இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சு சாஸ் எல்லா ஸ்பெகட்டிக்கும் பரவலாக போகிற மாதிரி அந்த ஸ்பெகட்டி எல்லாம் சாஸை உறிஞ்சி கலரே லைட்டாக மாறும் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருங்க இந்த தண்ணி ஃபுல்லாக வற்றி அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும் ஜஸ்ட்டு கொஞ்சம் 1-2 அடி பிடிச்சாலும் பரவாயில்லைங்க அதுதான் இந்த ஸ்மோக்கி ஃப்ளேவரோடைய இந்த பாஸ்தா டேஸ்ட்டு கொடுக்குறது ஸ்பெகட்டி நல்லா முறுமுறுன்னு ஆனதுக்கப்புறம் கருகருக்கு ஜஸ்ட்டு முன்னாடி முக்கால்வாசி சாஸை ஊற்றி கொஞ்சம் சாஸ் மிச்சம் வச்சுக்கோங்க ஏன்னா ஃபைனலாக க்ரீமியாக வர்றதுக்கு 2-3 கரண்டி அதாவது இந்த ஸ்பெகட்டி ஃபுல்லாக மூழ்கிற அளவுக்கு சுடுதண்ணியை ஊற்றி ஸ்பெகட்டியை வேக வைக்கலாங்க சாதாரண ஸ்பெகட்டி பாஸ்தாலாம் பார்த்தீங்கன்னா தனியாக கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி ஒயிட் சாஸ்லேயோ ரெட் சாஸ்லேயோ அப்படி போட்டு தருவாங்க ஆனால் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா என்னடா கருகு விட்டு கதை சொல்கிறான்னு மட்டும் நினைக்காதீங்க அப்படிலாம் இல்லை இந்த ஸ்பெகட்டியை ஃபஸ்ட்டு டைம் 60s 70s எப்போ செஞ்சுருக்காங்க அப்போ செய்யும் போதும் கூட பாரிங்கிற ஊரில் மிலான்லேருந்து வந்து 2 கஸ்டமர் வந்து கேட்டாங்க ஸ்பெகட்டி பண்ணிகிட்டு இருக்கும் போதே பெராக்கு பார்த்துட்டு இருந்தார் அந்த பக்கம் ஏதோ பொண்ணு போயிடுச்சு போல் அதை பார்த்துட்டு விட்டவர் லைட்டாக அடி பிடிக்கிற அளவுக்கு போயாச்சு அதை மேட்ச் பண்ணுறதுக்கு வேண்டி கொஞ்சம் இந்த டொமேட்டோ சாஸையும் கொஞ்சம் சுடுதண்ணியை ஊற்றி பண்ணார் சரி என்னதான் சொல்லுவாங்கன்ட்டு பயத்திலேயே போய் கொடுத்துருப்பாரு போல் அவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு இன்னையா நீ எங்களை கொல்ல பார்க்குறியான்னு கேட்டிருக்கிறாங்க ஏன் சார் அப்படின்னு கேட்கும்போது செம்ம டேஸ்டான பாஸ்தா ஆனால் காரம் மட்டும் கொஞ்சம் அதிகம் செமையாக இருந்துச்சு இந்த மாதிரி பாஸ்தா நான் சாப்பிட்டதே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க
அப்படி தான் உருவாச்சு இந்த கில்லர் பாஸ்தா. பெராக் பார்த்து விட்டதில்ல ஜம்முன்னு ஒரு பாஸ்தா கிடச்சிருக்கு பாருங்க. இப்போ பாருங்க ஊற்றின தண்ணியெலாம் வத்திருச்சு. ஆனால் இன்னும் ஸ்பெகட்டி கொஞ்சம் வேகணும். அதனால மறுபடியும் கொஞ்சம் ஒரு டைம் 2 டைம் சுடு தண்ணி ஊற்றி லைட்டாக அந்த சாஸையும் போட்டு வேக வச்சோம்னா நம்ம உப்பெல்லாம் இப்போ பார்க்க வேண்டாம். முன்னாடி போட்ட உப்பே போதும். கடைசியில் சீஸும் போடுவோம். அதனால் உப்பு அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். வேற மாதிரி இருக்குதுங்க. இனி ஃபைனல் ஸ்டெப்புக்கு போயிடலாம். உப்பு காரம் எல்லாம் ஜம்முன்னு இருக்கு. நம்ம முன்னாடி போட்டது ஸ்பைசி காசு அதிகமாகவே போட்டுட்டோம் போல. நமக்கே இப்படி இருக்குதுன்னா முகிலுக்கு என்ன போகுதுன்னு தெரியல. இன்னைக்கு ஒரே பயருமா. பாஸ்தாவை கொஞ்சம் அழகு பண்ணுறதுக்கு கொஞ்சம் தக்காளி இந்த மாதிரி வெட்டி வணக்கி வச்சுருக்கேங்க. சீஸ் போட்டால் கொஞ்சம் காரத்தை அடக்கும். மல்லித்தலையும் போட்டுக்கலாம். முகில் பாஸ்தா ரெடி. ஆயுதத்தோட வரேன். வேற லெவலில் ஸ்பெகட்டி பண்ணி தரேன்டா உனக்கு. அதிகமாகவே போட்டுட்டோம் போல. இன்னைக்கு ஒரே பயருமா. மை லிட்டில் ரெடி. நான் இந்த மாதிரி டெய்லி பண்ணி தரீங்களா? தானே சாப்பிட்டே இருக்கட்டும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் இதை ரீக்ரியேட் பண்ணுங்கள் ரெசிபி. அதே மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்ட்டு. அப்புறம் வேற வீடியோஸ் இருக்காது பாருங்க.